வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமான சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி நாம பேச போறோம். ரமேஷ் பால்சேகரோட தி அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். அத்வைத வேதாந்தம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த புத்தகம் சில கருத்துக்களை ரொம்ப நேரடியா, சில சமயம் கொஞ்சம் திகைப்பூட்டுற மாதிரி கூட சொல்லுது. நமக்கிட்ட இந்த புத்தகத்தோட முன்னுரை, பதிப்பாளர் குறிப்பு, அப்புறம் சில முக்கியமான அத்தியாயங்களோட சாராம்சம் இருக்கு. இதை வச்சு பால்சேகர் என்ன சொல்ல வராரும் கொஞ்சம் விரிவாவே அலசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, பால்சேகர் சொல்ற அந்த அத்வைதத்தோட மைய கருத்து, குறிப்பா அவர் சொல்ற அந்த இறுதி புரிதல், அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங், அது என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். வேவன் வே, நிசர்கதத்த மகாராஜ் இவங்களோட தாக்கம் பற்றியும் பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகத்தோட முழு சாரத்தையும் உங்களுக்கு கொண்டு வர முயற்சி பண்றோம். ஆனா பாருங்க, தொடக்கத்திலே ஒரு பெரிய கேள்வி வருது. பால்சேகர் சொல்றாரு, செயல்களை செய்யறதுக்குன்னு யாருமே இல்லைன்னு. என்னது, நான் இல்லையா, நீங்க இல்லையா? அப்போ எப்படி நம்ம வாழ்க்கை, நம்ம செயல்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஒரு ஆச்சரியமான கருத்து தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த ரமேஷ் பால்சேகர் யாருன்னு கொஞ்சம் பாத்துடலாம். அவர் ஒரு பெரிய வங்கியோட தலைவரா வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவர். ஆமா, அதுக்கப்புறம் நிசர்கதத் மகாராஜ்னு ஒரு புகழ்பெற்ற அத்வைத குரு இருக்கார் இல்லையா, அவரோட சீடரா மாறி அவரும் ஒரு ஆன்மீக ஆசிரியரா ஆயிட்டாரு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை அவர் வெய்னு ஒருத்தருக்கு சமர்ப்பணம் செஞ்சிருக்காரு. அவரையும் ஞான வழிகாட்டியா நினைக்கிறார் போல. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பால்சேகர் மகாராஜ் கிட்ட நேரடியா கத்துக்கிட்டவரு. ஆனா மகாராஜோட போதனைகளை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது வெய்யோட எழுத்துக்கள், அதோட அந்த நேரடியான சமரசமே இல்லாத ஸ்டைல் தன்னை ரொம்ப கவர்ந்ததா அவரே முன்னுரையில சொல்றாரு. அதனால பால்சேகரோட டீச்சிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மகாராஜ், வெய் ரெண்டு பேரோட தாக்கமும் இருக்கும். சரி, அப்போ இந்த புத்தகத்தோட மைய தத்துவம் என்ன? அத்வைதம், அதாவது இரண்டற்ற நிலைன்னு சொல்றீங்க. பால்சேகரோட வார்த்தைகள்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் இருக்கு. முதல்ல, இதுதான் புக்கோட ஆணிவேர்னே சொல்லலாம். செயல்களை செய்யறதுக்குன்னு தனிப்பட்ட நான், அதாவது செய்பவர், ஒரு டூவர்னு யாரும் கிடையாது. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? செய்பவர் யாரும் இல்லையா? நான் காலையில எந்திரிச்சதுல நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ விஷயம் பண்றேனே. சாப்பாடு, வேலை, பேச்சு, இதெல்லாம் யாரு பண்றா அப்போ? இதுதான் நாம ஆழமா பார்க்க வேண்டிய பாயிண்ட். பால்சேகரோட 2வது முக்கிய கருத்து இதுக்கு பதில் சொல்லுது. வாழ்க்கை நம்மால செய்யப்படுறது இல்ல, அது தானா நடக்குது. லைஃப் இஸ் பீயிங் லிவ்ட்னு சொல்றாரு. தானா நடக்குதா? ஆமா, அதாவது இந்த உடல் மனம் இருக்கே, இந்த பாடி மைண்ட் ஆர்கனிசம், இது ஒரு கருவி மாதிரி. இது வழியா செயல்கள் நடக்குது. ஆனா அத நான் செய்யறேன்னு உரிமை கொண்டாடுற அந்த தனிப்பட்ட நான் இருக்கே, அது வெறும் ஒரு எண்ணம் தான், அது ஒரு யதார்த்தம் இல்லையேங்கிறாரு. சரி, இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா தான் இருக்கு. வேற என்ன முக்கிய கருத்துக்கள் இருக்கு இதுல? 3வது, வெளி, ஸ்பேஸ், அப்புறம் காலம், டைம். இது எல்லாம் நமக்கு வெளியே இருக்கிற உண்மைகளா நினைக்கிறோம் இல்லையா, புற யதார்த்தங்களா? ஆமா. ஆனா பால்சேகர் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம மனசோட கருத்துக்கள் மட்டும்தான், கான்செப்ட்ஸ், பிரக்ஞையில, கான்ஷியஸ்னஸ்ல தோன்றி மறைகிற கற்பனைகள்ன்றாரு. இது மாடர்ன் பிசிக்ஸ்ல கூட சில கருத்துக்களோட ஒத்துப்போகுது. பிரக்ஞா, கான்ஷியஸ்னஸ், சரி. ஆமா. 4வது பாயிண்ட் முக்கியமானது. தோற்ற நிலை, அதாவது ஃபினாமினாலஜி, அப்புறம் மூலநிலை, நுமினாலிட்டி. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது என்ன தோற்ற நிலை, மூலநிலை? தோற்ற நிலைனா இந்த உலகம், நம்ம புலன்களால அறியப்படுற எல்லாமே, நம்ம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, இது எல்லாமே தோற்ற நிலை. மூலநிலைங்கிறது இந்த தோற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த அடிப்படை யதார்த்தம். அததான் பிரக்ஞா அல்லது மூலம், சோர்ஸ்னு சொல்றாரு. நம்ம பெரும்பாலும் இந்த தோற்ற நிலையிலேயே மாட்டிக்கிறோம், மூல நிலையை உணர்றதில்லன்னு சொல்றாரு பால்சேகர். ஓகே, இந்த செய்பவந்து இல்லைங்கிற கான்செப்டுக்கும் ஞானம் அல்லது சுய உணர்தல், அதாவது என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் என்ன தொடர்பு? ஞானம் அடையிறதுனா என்னன்னு சொல்றாரு பால்சேகர்? குறிப்பா 3வது அத்தியாயம் இதை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பால்சேகரோட பார்வையில ஞானங்கிறது நாம எதையோ புதுசா அடையறதில்ல, ஒரு டிகிரி வாங்குற மாதிரி இல்ல ஒரு சொத்து வாங்குற மாதிரி இல்ல. அப்புறம் அதுக்கு பதிலா ஞானம் அடையறதுக்கு அங்கே யாரும் இல்லன்னு உணர்றது தான் ஞானம். புரியல. அதாவது, நான் ஞானம் அடையணும், நான் முயற்சி பண்றேன், நான் தியானம் பண்றேன்னு சொல்ற அந்த நான் இருக்கே,
அதுவே ஒரு கற்பனைன்னு உணர்றது. நான் செய்றேங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடுறது டிஸ்ஐடென்டிஃபிகேஷன். அந்த நாங்கிற மையக்கருத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறது தான் ஞானம். அந்த நான் இருக்கிற வரைக்கும் ஞானம் வெறும் கனவாதான் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ இந்த ஞானங்கிறது நாம முயற்சி செஞ்சு படிப்படியா முன்னேறி அடையிற விஷயமா? இல்ல, இதுதான் பால்சேகர் ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு இடம். இது படிப்படியா வர்ற விஷயம் கிடையாது. இது ஒரு திடீர் புரிதல், சடன் அப்பர்செப்ஷன்னு சொல்றாரு. ஒரு கணத்துல ஏற்படுற ஒரு முழுமையான தெளிவு. அப்பர்செப்ஷன், அது எப்படி? இது வெறும் புத்திசாலித்தனமான புரிதல், இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல. அதாவது புத்தகத்தை படிச்சு ஓ செய்பவன் இல்லைன்னு புரியுதுன்னு சொல்றதில்ல. அதைவிட ஆழமான நேரடியான உள் உணர்தல், அப்பர்செப்ஷன். மனம் அதோட இயல்ப அதுவே உணர்ந்திக்கிற ஒரு நிலை. ஒரு மின்னல் வெட்டுற மாதிரிங்களா? ஓரளவுக்கு ஆமா, அப்படி சொல்லலாம். அது ஒரு தர்க்க ரீதியான முடிவில்ல, அது ஒரு நேரடி அனுபவம். பால்சேகரே சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது புரியாம இருக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அமைதியான ஒரு தருணத்துல அது விளங்கும். அந்த விளங்குதல் தான் அப்பர்செப்ஷன். அது நடக்கும்போது நான் செய்றேங்கிற எண்ணம் தானா உதிர்ந்து போயிடும். சரி, இது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில செய்பவன் இல்ல, ஞானம் அடையவும் யாரும் இல்லைன்னு உணர்ந்தா அப்புறம் அன்றாட வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்றது? வேலைக்கு போக வேண்டாமா? பொறுப்புகளை ஏத்துக்க வேண்டாமா? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். பால்சேகர் இத விளக்க ஊ வேய்ன்னு ஒரு சீன தாவோயிச கருத்தை பயன்படுத்துறாரு. 5வது அத்தியாயம் இத பத்தி பேசுது. ஊ வேனா செயல்படாமலேயே செயல்படுதல், நான் வாலிஷனல் லிவிங்னு பொருள். செயல்படாமலே செயல்படுறதா? அது எப்படி முடியும்? அதோட அர்த்தம் சோம்பேறியா இருக்கிறதுன்னு இல்ல. அதுக்கு பதிலா நான் செய்றேன், நான் இத சாதிக்கணும், இதோட பலன் எனக்கு வரணுங்கிற அந்த அகங்கால சுமை இல்லாம அந்தந்த நேரத்துல என்ன தேவையோ அத செய்யறது. ஓ, நடக்குதுன்னு ஒரு முழுமையான ஏற்புணர்வோட வாழ்றது. பால்சேகர் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாரு. ட்ரெயின்ல போகும்போது உங்க பெட்டியை ஏன் நீங்களே தலையில தூக்கிட்டு போனோம்? அது தானாவே போக வேண்டிய இடத்துக்கு போயிடும்ல. அது மாதிரி வாழ்க்கை அதோட போக்குல போகுது. நாம ஏன் நான் செய்யறேன்னு சுமைய தூக்கணும்? அப்போ ஞானம் அடைஞ்சவருக்கும் சாதாரண மனுஷனுக்கும் பார்வையில என்னதான் வித்தியாசம்? 2 பேரும் ஒரே உலகத்துல தானே இருக்காங்க. ஒரே மாதிரி தானே இன்பத் துன்பம் வருது. வித்தியாசம் பார்வையில மட்டும்தான் இருக்கு, அனுபவங்கள்ல இல்ல. சாதாரண மனுஷன் தனக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் தானே காரணம்னு நினைக்கிறான். வெற்றி வந்தா நான் பண்ணேன்னு கர்வம் வருது. தோல்வி வந்தா அவனால கெட்டு போச்சு, விதி சரியில்லைன்னு அடுத்தவங்க மேலயும் சூழ்நிலை மேலயும் பொழி போடுறான். இந்த நாங்கிற எண்ணம் தான் கோபம், பயம், பொறாம, கவலைன்னு எல்லாத்துக்கும் காரணம். ஆனா ஞானிக்கு அப்படி இல்ல. ஞானிக்கு எப்படி இருக்கும்? ஞானி அந்தந்த கணத்துல என்ன நடக்கணுமோ அது பிரபஞ்ச விதிப்படி நடக்குதுன்னு ஆழமா உணர்ந்திருக்காரு. ஒரு செயல் நடக்குது, அதோட விளைவா ஒரு உணர்ச்சி வருது, கோபம், சந்தோஷம், துக்கம் எதுவானாலும். ஆனா ஞானி அந்த உணர்ச்சியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்ல. நான் கோபப்படுறேன்னு சொல்றதுக்கு பதிலா கோபம் தோன்றுதுன்னு பாக்குறாரு. ஏனா? ஏன்னா அந்த செயலை செய்யவும் அந்த உணர்ச்சியை உணரவும் ஒரு தனிப்பட்ட நான் இல்லைங்கிறத அவர் நேரடியா உணர்ந்திருக்காரு. ஆ, பிரச்சனை செயல்களிலேயோ உணர்ச்சிகளிலேயோ இல்ல, அந்த நான்கிற எண்ணத்துல தான் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. பால்சேகர் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த நான்கிற எண்ணம் தான் எல்லா பெரிதினைக்கும் துன்பத்துக்கும் மூலம். அது இல்லாதப்போ வாழ்க்கை அதோட இயல்புல தன்னிச்சையா அழகா நடக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் பால்சேகர் பேசுற பிரபஞ்சம் ஒரு மாயை, இலூஷன், மாயா, வாழ்க்கை ஒரு கனவு, ட்ரீம், இந்த கான்செப்ட் பத்தி பாப்போம். அத்தியாயம் 8, 9 இத பத்தி பேசுது. இது கேட்ட இன்னும் குழப்பமா இருக்கே. ஆமா, இது அத்வைதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதே சமயம் நிறைய தப்பாவும் புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயம். பால்சேகர் என்ன சொல்றாருன்னா, நாம பாக்குற இந்த உலகம், நம்ம அனுபவங்கள் எல்லாமே ஒரு தோற்றம் தான், அப்பியரன்ஸ். இதுவே கடைசி முழுமையான யதார்த்தம், அல்டிமேட் ரியாலிட்டி கிடையாது. தோற்றம்னா நிஜம் இல்லையா? இந்த டேபிள், நான், நீங்க, இதெல்லாம் பொய்யா? பொய்ன்னு சொல்லல, தோற்றம்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்றேன், புரியும். சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல படம் பாக்குறோம். அதுல வர்ற காட்சிகள், ஆளுங்க, இடங்கள் எல்லாம் நமக்கு நிஜ மாதிரி தெரியுது. ஆமா. ஆனா அது வெறும் லைட்டும் ஷேடோவும் தானே, ஸ்கிரீன் மேல விழ பிம்பங்கள் தானே.
அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. அது மாதிரி இந்த உலகமும் அனுபவங்களும் பிரக்ஞைங்கிற ஸ்கிரீன்ல தோன்றி மறையிற பிம்பங்கள் மாதிரிங்கிறாரு. அது அந்தந்த நேரத்துல உண்மையா தோணுனாலும் அது நிலையானது இல்ல, அது மூல நிலையிலிருந்து வேறானது. ஓகே. வாழ்க்கை ஒரு நீடித்த கனவுன்னு சொல்றாரே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம தூங்கும்போது கனவு காண்றோம், முழிச்சதும் அது பொய்ன்னு தெரியுது. அது மாதிரி இந்த வாழ்க்கையும் ஒரு கனவா? ஆம், பால்ஷிகர் அதத்தான் சொல்றாரு. இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான கனவு மாதிரி. நாம கனவுல இருக்கும்போது அதுல வர்ற கேரக்டர்ஸ், சம்பவங்கள் எல்லாமே நிஜமா தெரியுது. நாமளே அந்த கனவு கேரக்டரா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா. அப்போ இந்த கனவுல நாம யாரு? கனவுல வர்ற ஒரு கேரக்டரா இல்ல கனவை பாக்குறவரா? இதுதான் முக்கியமான கேள்வி. பால்சேகரோட கருத்துப்படி நாம நம்ம அறியாமையால இந்த கனவுல வர ஒரு குறிப்பிட்ட கேரக்டரா, அதாவது இந்த உடல், பெயர், வரலாறு கொண்ட ஒரு நபரா நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம உண்மையான ஸ்வரூபம், ட்ரூ நேச்சர் அந்த கனவையே காண்பவராகிய அந்த பிரக்ஞை தான், அந்த ட்ரீமர் தான். அப்போ விழிப்புணர்வு வந்தா? எப்போ இந்த வாழ்க்கை ஒரு கனவு மாதிரிங்கிற அந்த விழிப்புணர்வு வருதோ, அப்போ நாம அந்த கனவு கேரக்டரோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்திடுறோம். நாம தான் கனவு காண்பவர், இந்த உலகமே அந்த பிரக்ஞைக்குள்ள தான் ஒரு தோற்றமா இருக்குங்கிற புரிதல் வருது. இது யோசிக்க யோசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல. சுவாரஸ்யமா மாடர்ன் பிசிக்ஸ்ல வர்ற ஹோலோகிராஃபிக் யூனிவர்ஸ் தியரி அதையும் பால்சேகர் தொடர்பு படுத்துறாரு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அது ரொம்ப ரொம்ப கவரக்கூடிய ஒரு பகுதி. டேவிட் போம், கார்ல் பிரிப்ராம் மாதிரி பிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ் விஞ்ஞானிகளோட கருத்துக்களை பால்சேகர் கோட் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம திடப்பொருள்னு நினைக்கிற இந்த யூனிவர்ஸ் ஆழமா பார்த்தா வெறும் ஆற்றல் அதிர்வுகள், எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ், அதோட ஒரு முப்பரிமாண படமா, ஒரு ஹோலோகிராமா இருக்கலாம். நம்ம பிரபஞ்சமே ஒரு ஹோலோகிராமா? ஆமா, நம்ம மூளையும் ஒரு ஹோலோகிராம் மாதிரி செயல்பட்டு அந்த அதிர்வுகளை வாங்கி நாம பாக்குற, கேக்குற, உணர்ற உலகமா மாத்துதுன்னு சொல்றாங்க. அப்போ புற உலகங்கிறதே ஒரு விதத்துல நம்ம மனசோட இல்ல பிரக்ஞையோட உருவாக்கம் தானா? இந்த கோட்பாட்டின்படி பார்த்தா அப்படிதான் தோணுது. புற யதார்த்தம், ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அவ்ளோ திடமானதோ சுயமானதோ இல்ல, அதுவும் ஒரு தோற்றம்தான். இத அத்வைத்தம் சொல்ற மாயை அல்லது உலகம் ஒரு தோற்றம்ங்கிற கருத்தோட ஆச்சரியமா ஒத்துப்போகுது. நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், இந்த உலகத்துல நடமாடுறேன்னு நாம நினைக்கிறதும் கூட அந்த ஹோலோகிராமோட ஒரு பகுதி தான். உண்மையான யதார்த்தம் அந்த ஹோலோகிராமுக்கு ஆதாரமா இருக்கிற பிரக்ஞை தான். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த பார்வை நம்மளோட அன்றாட அனுபவத்தையே கேள்வி கேக்குது. பால்சேகர் தன் கருத்துக்களுக்கு சப்போர்ட்டா சில பழைய இந்திய நூல்களையும் சொல்றாரே. ஞானேஸ்வரரோட அமிர்த அனுபவம், அஷ்டவக்ர கீதை, பகவத்கீதை, இதெல்லாம் ஏன் குறிப்பிடுறாரு? ஆமா, அவர் சொல்ற இந்த அத்வைத கருத்துக்கள் ஏதோ அவர் புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. இது ரொம்ப ரொம்ப பழமையானது, பல ஞானிகளால பல நூற்றாண்டுகளா பேசப்பட்டதுன்னு காட்டுறதுக்கு தான். சுருக்கமா சொல்லணும்னா, ஞானேஸ்வரோட அமிர்தானுபவம் 13ஆம் நூற்றாண்டுல ஞானேஸ்வரர் எழுதின மராத்தி நூல். ரொம்ப உயர்ந்த அத்வைத கருத்துக்களை பேசுது. இரண்டற்ற நிலை, யூனிசிட்டி, அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்ட நிலை, பார்ப்பவர் பார்க்கப்படும் பொருள் வேறுபாடு இல்லாம இருக்கிறது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஜுவாலிட்டி, இதையெல்லாம் சொல்லுது. அஷ்டவக்ர கீதை, இது இன்னும் பழசு. ஜனக மகாராஜாவுக்கும் அஷ்டவக்ர முனிவருக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். இது ரொம்ப நேரடியான, சமரசமே இல்லாத அத்வைத்த டீச்சிங்ஸ். சாட்சி உணர்வு, விட்னஸ் கான்ஷியஸ்னஸ், பற்றின்மை, நான் செய்பவன் அல்ல, ஆக்ஷன்லெஸ்னஸ், தன்னிச்சையான செயல்பாடு, ஸ்பான்டேனியஸ் லிவிங், இதெல்லாம் வலியுறுத்துது. பால்சேகர் இதிலிருந்து நிறைய கோட் பண்றாரு. நீ உடம்பல்ல, நீ அந்த பிரக்ஞை, இத உணர்ந்த சந்தோஷமாயிரு, இந்த மாதிரி வரிகள்லாம். பகவத்கீதை, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நூல்தான். இதுல இருந்தும் செயலின்மை, நான் டூயர்ஷிப், ஆத்மாவோட அழிவில்லாத தன்மை, இயற்கையோட குணங்கள் தான் செயல்களை செய்யுது, மனுஷன் அகங்காரத்தால நான் செய்யறேன்னு நினைக்கிறான், இந்த மாதிரி கருத்துக்கள் வர்ற ஸ்லோகங்களை பால்சேகர் மேற்கோள் காட்டுறார். ஓகே. ஆக இந்த ஒரு பெரிய ஞான மரபோட தொடர்ச்சியா தான் பால்சேகரோட போதனைகளையும் நாம பார்க்கணும்னு சொல்றீங்க. சரி, அப்போ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, பால்சேகர் சொல்ற அந்த இறுதி புரிதல், த அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன? அது இதுதான். நான் இந்த உடல் மனம் இல்ல, நான் செயல்களை செய்யறவன் இல்ல, ஐ எம் நாட் த பாடி மைண்ட், ஐ எம் நாட் த டூவர் அப்படிங்கிறத வெறும் அறிவா மட்டும் இல்லாம
ஆழமான, நேரடியான, அசைக்க முடியாத உள் உணர்தலா, அப்ரசெப்ஷனா அனுபவிக்கிறது. ம், தனிப்பட்ட நான்கிறது ஒரு எண்ண ஓட்டம், ஒரு கதை, ஒரு மாயத் தோற்றம்னு தெளிவா பாக்குறது. நடக்கிறது எல்லாமே அந்த ஒரே மூலத்தோட, அந்த பிரக்ஞையோட வெளிப்பாடுகள் தான். எந்த தனி மனுஷனோட விருப்ப வெறுப்பாலேயோ முயற்சியாலேயோ நடக்கல அப்படிங்கறத முழுசா ஏத்துக்கிட்டு அந்த புரிதல்ல நின்னு அதோட பின்விளைவுகளுக்கு பயப்படாம இயல்பா வாழ்றது. இதுதான் அந்த இறுதி புரிதல். இந்த புரிதலோட வாழ்றது எப்படி இருக்கும்னு பால் சேகரோட அந்த நன்றியுரை கடைசில இருக்குதே அது அழகா காட்டுது இல்லையா? கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது கூட உண்மையில நான் ஆசீர்வதிக்கப்பட்டவான் இல்லனா என் அன்பே நீயும் உன்னை ஆசீர்வதிச்சுக்கலையா அப்படின்னு கேக்குறது. அந்த நான் கடந்த நிலைய, அந்த இரண்டற்ற தன்மைய காட்டுது. ஆமா ஆமா, மிகச்சரியா கவனிச்சிங்க. அந்த நன்றியுரை வெறும் வார்த்தைகள் இல்ல, அது அந்த இறுதி புரிதலோட நேரடி வெளிப்பாடு. அங்க நன்றி சொல்றதுக்குன்னு தனியா யாரும் இல்ல, எல்லாமே அந்த ஒன்னோட லீலைங்கிற பார்வை அது. சரி, இறுதியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறேன். பால்சேகர் சொல்ற மாதிரி செயல்களை செய்ய தனிப்பட்ட நான்னு யாரும் இல்ல. வாழ்க்கைங்கிறது பிரபஞ்ச சக்தியோட, இல்ல இறைவனோட, இல்லனா மூலத்தோட செயல்பாடுன்னா, உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்கள், அடையிற வெற்றிகள், பாக்குற மனுஷங்க, இது எல்லாத்தையும் நீங்க பாக்குற விதத்துல ஏதாவது மாற்றம் வருமா? எப்படி உணர்வீங்க? யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான சிந்தனை. ரமேஷ் பால்சேகருடைய தி அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங்ங்கிற ஆழமான புத்தகத்தை பத்தின இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி. பால்சேகர் சொல்ற இந்த கருத்துக்கள் சுலபமானது இல்லதான். ஆனா இது நிச்சயமா உங்களை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்கும். ஒருவேளை உங்க உலக பார்வையை கூட மாத்தலாம்னு நம்புறோம்.